Greetings everyone. Welcome back to my channel Mystery and Sparks. இந்த உலகத்துல பல அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் 20th செஞ்சுரியில நடந்த டயட்லோ பாஸ் இன்சிடென்ட். அதோட மிஸ்ட்ரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டயட்லோ பாஸ் இன்சிடென்ட் பத்தின ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1959ல் 9 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹைக்கர்ஸ் ரஷ்யாவில் இருக்கிற யூரல் மவுண்டெயின்ஸ்க்கு போனாங்க. பட் அவங்களோட ஜேர்னி சோகத்துலையும் பதிலளிக்க முடியாத கேள்வியிலையும் தான் முடிஞ்சிச்சு. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் தியரிஸ் அப்புறமும் அவங்களோட டெத் இன்னும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. இந்த ஃபேசினேட்டிங் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டயட்லோ பாஸ் இன்சிடென்ட் 20th செஞ்சுரியில் நடந்த சிக்கலான மிஸ்ட்ரியில் ஒன்று. ஜான்வரி 1959 ஈகர் டயட்லோ தலைமையில் 10 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹைக்கர்ஸ் நார்த்தன் யூரல்ஸில் இருக்கிற ஒட்டாட்டன் போக அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போது ஒரு ஹைக்கர் உடல்நல குறைவால் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. பேலன்ஸ் 9 ஹைக்கர்ஸ் மட்டும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியலை. லாஸ்ட்டாக February 1 அவங்களோட ஜேர்னி முடிய டிலே ஆகும்னு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷன்ஸும் நடக்கலை. டேஸ் போகுது, பட் அவங்க ரிட்டர்ன் ஆகலை. ரொம்ப டேஸ் ஆகியும் ரிட்டர்ன் ஆகாதனால அவங்கள சர்ச் பண்ண ரெஸ்கியூ டீமை கொண்டு வராங்க. ரெஸ்கியூ டீம் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்புறமா லாஸ்டில் ரெஸ்கியூ டீம் February 26 ஹைக்கர்ஸோட அபண்டன் கேம்ப் சைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேம்பை பார்க்கும்போது அது உள்ளாடி இருந்து கிழிக்கப்பட்டிருக்கு. எப்படி இது நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணவே முடியல. இது எப்படி நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹைக்கர்ஸோட பாடியை பார்க்குறாங்க. பாடி கேம்ப் பக்கத்தில் அங்கங்கேயா பறந்து இருந்துச்சு. பார்க்கவே விசித்திரமாக இருந்துச்சு. ஹைக்கர்ஸில் சில பேர் சிவியராக இன்ஜூர் ஆயிருக்காங்க. மற்றவங்க ஹைப்போதெர்மியாவால் டெத் ஆகியிருக்காங்க. தென் அவங்க எடுத்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் மர்மமான இன்ஜுரிஸ் ரிவீல் ஆகியிருக்கு. சம் ஹைக்கர்ஸ்க்கு எக்ஸ்டர்னலாக எந்த காயமும் இல்லாமல் இன்டர்னலாக காயமாகியிருக்கு. மற்றவங்களுக்கு ஐ அண்ட் டங் காணாமல் போயிருந்துச்சு. இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் பார்க்கும்போது எப்படி அட்டாக் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. பிகாஸ் எக்ஸ்டர்னலாக எந்த ஸ்ட்ரகிள் மார்க்ஸும் இல்லை. ஏதாச்சும் டிசாஸ்டர் ஆர் அனிமல் அட்டாக்னால இன்ஜுரி ஆகியிருந்தால் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அஃபிஷியலாக இந்த டெத்தை கம்பெலிங் நேச்சுரல் ஃபோர்ஸ், அதாவது வலுவான இயற்கை சக்தின்னு சொல்லிடுறாங்க. இனிஷியலாக ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்சிடென்ட் நடந்தது ஒரு காட்டுக்குள்ளேங்கிறதுனால அவலாஞ்சி, அனிமல் அட்டாக், ஹைப்போதெர்மியா இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. பட் கேம்ப் சைட் அண்ட் ஹைக்கர்ஸோட பாடியை பார்க்கும்போது அவலாஞ்சி, அனிமல் அட்டாக், ஹைப்போதெர்மியா எதுவும் இருக்க சான்ஸ் இல்லை சொல்லி அந்த தியரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவலாஞ்சியாக இருந்தால் கூட கேம்ப் சைட்க்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இந்த இன்ஜுரிஸ் வர சான்ஸ் இல்லை. ஸோ இது எப்படி நடந்திருக்கும்னு அவங்களால சொல்ல முடியல. ரீசன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிக் விண்ட் கண்டிஷன்னால கிரியேட் ஆகிற சவுண்ட் வேவ்ஸ்னால பேனிக் அட்டாக் வந்திருக்கலாம். ஆர் மிலிட்ரி டெஸ்ட் நடக்கும்போது சீக்ரெட்டிவ் சோவியத் மிலிட்ரியோட ஆக்டிவிட்டீஸ்னால ஏதாச்சும் ஆகியிருக்கலாம். ஆர் அந்த ஏரியாவில் காணப்பட்ட ஸ்ட்ரேஞ்ச் லைட்னால ஏதாச்சும் ஆகியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த டயட்லோ பாஸ் இன்சிடென்ட் புக்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஆல்சோ பப்ளிக்கோட இமேஜினேஷன் அண்ட் ஆர்வத்தையும் தூண்டியிருக்கு. இந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரி பற்றின டிபேட்ஸ் அண்ட் தியரிஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்புறமும் ரிசர்ச்சர்ஸுக்கு இருக்கிற கீ கொஸ்டின் என்னன்னா, எப்படி எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லாமல் இன்டர்னலாக இன்ஜுரி ஆச்சு, எந்த நேச்சுரல் ஃபோர்ஸ்னால அவங்க டெத் ஆனாங்கங்கிறது தான்.
இப்போவும் டயட் லவ் பாஸ் இன்ஸ்டன்ட் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு இருக்கு. இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் தெரியாத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத பல டேஞ்சர் காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ காட்டு பகுதிக்கு போகிறவங்க கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நியூ தியரிஸும் எவிடன்ஸும் வரும்போது தான் இந்த மாதிரியான கேசஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. டயட் லவ் பாஸ் இன்ஸ்டன்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மிஸ்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned for more mysteries coming your way. Until then, relax and enjoy.